டிஎம்கேவோட இந்த 4 வருஷம் ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு ஓகேவா இல்ல மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி மாற்றம் வரணும்னா யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொலை ஆ. மக்களை வந்து துன்புறுத்துறதுல ஒன்னா நம்பரா இருக்கிறாங்க. போன தமிழ்நாடு மாணவங்கத்தில் இது விடியல நாசமா போன தமிழ்நாடு. அன்னைக்கு 4.5 லட்சம் கோடி, இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடன். நம்ம தலை மேல கடன் இருக்குது 9 லட்சம். ஒன்னும் எடப்பாடியார் வரணும், இல்ல திமுக தான் வரும். சீமான் வந்து 15 வருஷமா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு பாரு. அவர் வேலைக்கு ஆக மாட்டாரு. அவர் வருஷம் முன்னதுல தான் பேசிட்டு இருக்கிறாரு. எதனா இறங்கி காலத்துல இறங்கி இருக்கிறாரா? இதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் வேற கவர்மெண்ட் ஆண்டா தான் பழைய நிலைமைக்கு எடுத்துன்னு வர முடியும். ஒரு மாசத்துக்கு கரண்ட் பில் எடுக்கிற நீங்க அது எடுக்கல. அதுக்கப்புறம் வரியை குறைப்பா வரியை 3 வாட்டி ஏற்றிட்டா. வருஷம் வந்து டிஎம்கேவோட ஆட்சி இருக்குது. இந்த டிஎம்கேவோட ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப மோசங்க. எதனால ப்ரோ? கொலை மக்களை வந்து துன்புறுத்துறதுல ஒன்னா நம்பரா இருக்கிறாங்க. அப்படி பண்றாங்கன்றீங்க இல்லையே? ஆனா வந்து இந்த வெல்ஃபேர் இது கொண்டு வந்திருக்கிறேன், மகளிர் பயனில் இது விடியல் திட்டம், அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கேன்றாங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் போடுறது, அப்புறம் வந்து ஃப்ரீ பஸ் டிக்கெட் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல, உதாரணத்துக்கு எங்க ஊர் எடுத்துருக்கலாம். எங்க ஊர்ல வந்து டிஎம்கே ஆட்சிக்காரங்க வந்து ஒரு மெயினா தமிழ்நாடு ஃபுல்லா சாதி இதா நடத்துறாங்க. எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் தலையிடுறதில்ல. ஊரு ஃபுல்லாவே அப்படின்னா அந்த ஜாதி பத்தி தான் ஓடுதாங்க. ஜாதி பத்தி இன்னுமா இங்க நம்ம சென்னையிலயா? சென்னையில இல்ல, எங்க ஊர் சைடு. என்ன ஊரு? ஓகே ஓகே ஓகே. இன்னும் அங்க வந்து ஜாதி சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்றீங்க. அந்த ஒரு இதுல வந்து அந்த மக்களுக்கு எது செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர்ல செய்யவே மாட்டேன்றாங்க. செய்யறதுல ஊர் தலைவர். சரி, அதனால மாற்றம் வேணும். சீமானை விட விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேர்ல யாருனாலும் ஓகே தான். 4 வருஷம் டிஎம்கே ஆட்சி எப்படி போகுது அப்படின்னு நாசமா போன தமிழ்நாடு. மாணவங்கத்தில் இது விடியல நாசமா போன தமிழ்நாடாகி போச்சு. இதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் வேற கவர்மெண்ட் ஆண்டா தான் பழைய நிலைமைக்கு எடுத்துன்னு வர முடியும். 2016 இந்த இதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து அன்னைக்கு 4.5 லட்சம் கோடி, இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடன். நம்ம தலை மேல கடன் இருக்குது 9 லட்சம் கோடி. இதுல ஒரு மாசத்துக்கு கரண்ட் பில் எடுக்கிற நீங்க அது எடுக்கல. அதுக்கப்புறம் வரியை குறைப்பா வரியை 3 வாட்டி ஏற்றிட்டான். கரண்ட் பில்லு 3 வாட்டி சொல்லாமே இது கமர்ஷியல் கரண்ட் ஏறி இருக்குது. கமர்ஷியல் கரண்ட் யாருக்கிட்டையும் சொல்லலை. கமர்ஷியல் கரண்ட் ஏறி இருக்குது. கொரோனாவில் வந்த பாவம் அந்த நர்ஸுங்கள்லாம் வந்து நான் வந்து நிரந்தரமாக வேலையை நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த பாவம் நர்சமாங்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணுது. அரசு ஊழியருக்கு வந்து பழைய ஓய்வூதியம் கொடுக்குறானா அது கிடக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவன் ரிட்டையர்ட் ஆகி போகிறான், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது பாவம். டிரைவருங்க, கண்ட்ராக்டருங்க, அவனுங்களையும் அவன் காசு எங்கே போச்சுன்னு தெரில. என்ன இந்த காசெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் கடன் மட்டும் பல லட்சம் கோடி உயர்ந்துருக்குது. புரியுதுங்களா? அதனால் இது நாசமாக போன தமிழ்நாடு தான் வண்டி. வேறு ஒரு தமிழ்நாட்டுலாம் சொல்ல முடியாது இந்த 4.5 வருஷத்தில். இதுக்கப்புறம் போட்டாங்கன்னா அவங்க தலையில் மண்ணே போட்டுன்னு போக வேண்டியது தான். அதை பற்றி நான் சொல்லலை இல்லையா? இப்போ டிஎம் ஆட்சி போயின்னு இருக்கு இல்லையா? இப்போ அவரும் முதல் சிஎம் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு. இப்போ அவங்களுக்கு ப்ராப்பராக போகும்போது இப்போ என்னுடைய இதுக்கு ஒரு 60% கடை தான் போகுது. இப்போ அவரை இன்னும் திரும்பி வரும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆக வாய்ப்பு இல்லை. அதான் சொல்கிறேன். ஓகே ஓகே. இப்போ டிஎம்கேவே மறுபடியும் ஆட்சி செஞ்சா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்றீங்க. ஆனா இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து அப்படிலாம் இல்லை, விடியல் ஆட்சின்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படி கிடையாது, விடியல் ஆட்சியா இருக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி இல்லை என்ன இப்போ என்னோட குறிக்கோள் நான் சொல்ல முடியாது. இப்போ சொன்னீங்க அப்படின்னா அவர் முதல் சிஎம் தான் தமிழ்நாட்டுக்கு. இப்போ 60-70 போயிட்டு இருக்கு. இன்னும் திரும்பி வரும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் கொரோனா ஏரியாவில் பார்த்துட்டு அதை கிளியர் பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ புதுசாக வந்தாங்க, திரும்பி அவங்களுக்கு புதுசாக எப்படி அமைக்கிறதுன்றது கொஞ்சம் கொரோனா அதுக்கே 2-3 வருஷம் ஓடிடுது இல்லையா? இப்போ ஒரு 5 வருஷம் பாஸ் ஆகிடுச்சு. ஃபர்தராக இருக்கிறதுல கொஞ்சம் ஈக்குவல் பண்ணலாம், கொஞ்சம் கொரோனாகளை ரெடி பண்ணலாம். அவ்வளோதான் என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் 4 வருஷம் ஆட்சியில் எல்லா ஆட்சியிலையுமே குறை இருக்க தான் செய்யும். எந்த ஆட்சி வந்து கரெக்டாக நடத்த முடியாது. 10 வாக்குறுதி வருதா 4 வாக்குறுதி உறுதி பண்ணலாம் அவஸ்தையா 6 இருக்கு பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் நம்ம ஒரு குடும்பத்தையே மெயின்டைன் பண்ண முடியலன்னா ஒரு அரசியல் நடத்துறவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்போ சொல்லலாம், நான் அது செய்வேன் இது செய்வேன் அது செஞ்சிடும் இது செஞ்சிடும் சொல்கிறவங்களாம் செய்ய முடியாது. அதோடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும். ஒன்றும் எடப்பாடியார் வரணும், இல்லை திமுக தான் வரும். ஏன்னா மற்றவங்களாம் வந்தா நல்லா இருக்காதுன்றீங்க? முடியாது. இல்ல, இப்ப சீமான் வந்து 15 வருஷமா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு பாரு. அவர் வேலைக்கு ஆக மாட்டாரு.
அவர் வருஷம் முன்னதுல தான் பேசிட்டு இருக்கிறாரு. இது எதனா இறங்கி காலத்துல இறங்கி இருக்கிறாரா? களத்துல இறங்கி போராட்டம்லாம் நடத்திருக்கிறாரு. அவர் ஒரு அக்கறை பண்றாரு, மத்ததுக்கு எதனா பண்ணிக்கிறாரா? இல்லைன்னா போராட்டம் பண்ணியிருக்கிறாரு. சீமானுங்கிறவர் போராட்டம் பண்ணியிருக்காரு. தமிழ் தேசிய மக்கள் இல்ல, அவர் அரசியல இருக்கிறாரு தான், இல்லைன்னு சொல்லல. அவர் பொதுப்படியாவே சொல்றதோட சரி, நோட்டீஸ் கொடுக்கறதோட சரி, மக்களை வந்து சந்தித்து பேசிக்கிறாங்களா? அவர் சந்திச்சு பேசிக்கிறாரா? கிடையாதுல்ல. அவர் கட்சி மூலயமா ஏதோ நோட்டீஸ் அடிக்கிறாங்க, ஓட்டுறாங்க, பொதுமக்களிட்ட கொடுக்குறாங்க, அவ்வளோதான் விஷயம். அவர் பேசுவார், அங்கே தான். மக்களை சந்திக்கிறாரா? இல்லை இல்லை. இவங்க சந்திப்பாங்க ரெண்டு பேரும். எடப்பாடியாரும் சந்திப்பார், ஸ்டாலினும் சந்திப்பார். சரி, இதுக்கப்புறம் டிஎம்கே வேணாம்னு நினைக்கிறீங்க? ஐயோ வேணாம், அவங்க சங்காத்தமே வேணாம் அவங்களுக்கு. அவங்க சவகாசமே எந்த சவகாசமே வேணாம். அவங்க இல்லாத இருந்தாலே நல்லது. இருந்து சட்டை கட்சின்னு வந்து எதிர் நின்னா கூட ஓகே, அதை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஐயோ கொய்யோன்னு கத்தி இருந்தால் கூட சரி, அவங்க அப்பா மாதிரி கத்தினாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவங்க ஆளை தேவையில்ல, எதிர ஒன்றா நின்று கத்துங்க. அவங்க ஒன்றா இருந்துட்டு போட்டோம். அவங்க 75 வருஷம் விடியல், இது விடியல்ன்றாங்க, பெரியார் மண்ணுன்றாங்க. பெரியார் சொல்லி கொடுத்த மாதிரி செய்கிறாங்களா? அம்பேத்கர் மண்ணு இன்னொருத்தர் இருக்கிறார் கூட. அவங்க கட்சி கூட்டம் இல்லாதுங்க. உண்டி கொடுக்குற உண்டி குலுக்கி காசு வாங்குறவரெல்லாம் கம்யூனிஸ்ட் நல்லா இருந்தது. பொது உடைமை கட்சி, பொது உடைமை கட்சி. இன்னைக்கு பாருங்க, சாம்சங் தொழிலாளர் பண்ணும்போது இவர் போராடும் போது அவங்க கூட சேர்ந்து பொட்டி வாங்கி போனவங்க யார்? ஒரு கம்பெனி வாசலில் கத்துவானுங்க. இப்போ எவனா கத்துறானா கம்யூனிஸ்ட்டு? இன்னொருத்துக்கிறாங்க. இதில் ஒரு குடும்பம் என்னன்னா, திராவிட மாடலில் அவன் வந்து மதவாத கட்சின்னுவான், ஜாதிவாத கட்சி, அவன் முத்திர குத்திடுவான். இந்த முஸ்லீம் லீக்குன்னு இருக்குது, அது யாருக்கு? விடுதலை சித்துன்னு இருக்குது, யாருக்கு போராடுறாங்க? யாருக்கு போடுறாங்க? அதுவும் மதம் தானே, அது ஒரு ஜாதி தானே. விடுதலை சித்துன்றது ஜாதிக்கு தானே கட்சி. முஸ்லீம் லீக்குன்றது மதவாத கட்சி தானே. அப்போ அதெல்லாம் என்ன ஆகுறது? அதெல்லாம் கட்சி ஜாதி, அவங்க மதத்துக்கு ஒரு கட்சி வச்சுக்கிறாங்க, இவர் ஜாதி கட்சி. அதெல்லாம் எப்படி வந்து பொது உடைமை ஆகிடும், இதுவாகிடும்? எப்படி ஆகும் சொல்லுங்க? பிஜேபி மதவாத கட்சிங்க, அப்போ முஸ்லீமுக்கு என்ன கட்சி? புரியுதுங்க. ரைட், தெரியுதுங்களா? அதுதான் விடியல், அதுதான் திராவிடம். இருக்கிறதுல ஒரு 38 மந்திரியில் 10 மந்திரி, 12 மந்திரி தெலுங்கு. இவரோட உள்ள விடியல் ஆட்சியோட ஸ்டாலினோட சேர்த்து அவங்க பிள்ளையோட சேர்த்தா 14, பாதிக்கு பாதி 28ல் 14 பேர் இருக்கிறாங்கல்ல. அப்புறம் என்ன இருக்குது? பாதிக்கு பாதி தெலுங்கு மாநிலம் அறிவிச்சுட்டு போயிடலாம். தமிழ் மாநிலம் அறிவிக்கக்கூடாது, இனிமேல் பேசக்கூடாது. 4 வருஷத்துல என்ன நடந்து தெரியாது, நல்லா கஷ்டப்பட்டிருக்கோம், அது மட்டும் தெரியும். கஷ்டப்பட்டு. ஏன்னா பொதுவாகவே ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி சோசியல் வெல்ஃபேர்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மகளிர் விடியல், அப்புறம் 1000 ரூபாய் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி மகளிர் இருக்கு, ஆம்பளைங்க மட்டும் நான் மட்டமா சொல்லுங்க? எல்லாருக்கும் போய் எல்லாமே பொதுவாக சேர்ந்தா பரவாயில்ல. இல்லைண்ணா, இப்போ தான் வந்திருக்காங்க, அடுத்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஏதாவது பண்ணுவாங்கள்ல? இப்போ மகளிருக்கு இதுமாதிரி பண்ண எங்களுக்கும் ஆம்பளைக்கும் எதாவது பண்ணணும்ல. எங்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லாருக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாமே போய் முழுமையாக போய் சேரணும். அது சேர்ந்தா மட்டும்தான் அது வந்து பூர்த்தி ஆகும். வெறும் லேடிஸ்க்கு மட்டும் அவங்க மட்டும் தான் உயிரினமா? நாங்கள்லாம் உயிரினமே இல்லையா? இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருமே என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நினைக்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் will not do anything about that. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுனா இருந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு வில் கோ. அது அந்த திட்டங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் லெஸ்ஸர் ஃபண்ட்ஸ் தான் இருக்குது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால சாதாரணமாக சின்ன விஷயங்கள் தான் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, யூனியன் கவர்மெண்ட் வந்தால் மட்டும்தான், யூனியன் செஞ்சால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இல்லை அது எதுவும் பண்ண முடியாது. சின்ன இதுதான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது அவங்களால. 4 வருஷம் டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது? மோசமாக இருக்குது. எங்கள் வீட்டில் ரோடு கூட போட மாட்டேறாங்க. ரோடு கூட போட மாட்டேன்றாங்க. வந்து ஓட்டு மட்டும் கேட்க வந்தாங்க, ரோடே போடல, ஒன்றும் போடல. ஓட்டு கேட்க வந்தாங்களா? ஓட்டு கேட்க வந்தாங்க, அது வந்தாங்க. அதுக்கப்புறம் ரோடு போடல, தண்ணி கூட வசதி கூட கிடையாது அந்த இதில். சரி. ஸோ வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், விஜய் வந்தால் இதெல்லாம் செய்வாருன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்குது, செய்வார் நம்பிக்கை. பார்ப்போம். சரி, ஓகே, தேங்க்ஸ். ஆனால் இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. இதில் வந்து டிஎம்கேவோட ஆட்சி இந்த 2026 4 வருஷம் எப்படி பார்க்குறீங்க? இந்த 4 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லணும், இவ்வளோ காலமாக வேற மாதிரி தான் போயின்னு இருக்கு. ஆனால் யார் எது வந்தாலும் வந்து அப்படி எது சரியில்லை, இப்போ அது குறையாக இருக்குது, எதுனா ஒரு இது ப்ளஸ் ஏதோ சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் 2026 வந்துச்சுன்னா அவர் நல்ல மாற்றம் வரும் நான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய கருத்து கணிப்பு என்னன்னா மாற்றம் வரணும். மாற்றம் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்ல யாராவது வந்தா மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க, இல்லை புதுசாக யாராவது வரணும்னு நினைக்கிறீங்களா? புதுசாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்க.
இவங்க வந்து இதை செய்கிறாங்க அவங்க வந்து இதை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க.